ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டென்ஸோட ரூல்ஸ்லாம் புரிஞ்சுக்கிடுச்சு. ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஒரு சென்டென்ஸ் வச்சு அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம், நமக்கு அதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நல்லா கவனிங்க. இங்கே கொடுத்துருக்க 2 சென்டென்ஸை பாருங்கள். ஐ ஈட் ஏ பனானா, ஐ ஆம் ஈட்டிங் ஏ பனானா. ஐ ஈட் ஏ பனானா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஐ ஆம் ஈட்டிங் ஏ பனானா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒரு லைனில் சொல்லிட்டு போயிடலாம். பட் அது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் நைட்டு டெய்லி என்ன பழம் சாப்பிடுவீங்க அப்படின்னு ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சரை டெய்லியும் பாருங்கள். கொஷின் என்ன, நீங்கள் டெய்லியும் என்ன பழம் சாப்பிடுவீங்க, நைட்டில் பழம் சாப்பிட்ற பழக்கம் உண்டு அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஆன்சர் என்ன பழம் சாப்பிடுவோம் அப்படின்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் டெய்லியும் வாழைப்பழம் சாப்பிடுவேன் அப்படின்றது நம்ம பதிலாக இருந்துச்சுன்னா அதாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் டெய்லியும் வாழைப்பழம் சாப்பிடுவேன். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த V1 வெர்பு யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம காமனாக பேசுகிற வேர்ட்ஸ் ஒன்று இருக்குது. நான் டெய்லி சாப்பாடு சாப்பிட்டதையும் பழம் சாப்பிட்டே ஆகணும், வாழைப்பழம் சாப்பிட்டே ஆகணும். டெய்லியும் நான் சாப்பாடு சாப்பிட்டு முடித்ததையும் நான் வாழைப்பழம் சாப்பிட்டே ஆகணும், வாழைப்பழம் சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டெய்லியும் நடக்கிற ஹேபிட் அது. ஒருத்தரோட ரெகுலர் பழக்கத்தை யூஸ் பண்ண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஐ ஈட் ஏ பனானா. அடுத்து சில நேரம் சொல்லுவாங்க, இப்போ ஒரு கம்பெனியில் ஓனர் இருக்கார். இப்போ ஓனர் சாப்பாடு சாப்பிட்றாரு. என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஓனர் சாப்பிட்றாரா, அடடா பழம் இல்லையே, அவர் டெய்லியும் பழம் சாப்பிடாமல் இருக்க மாட்டார், அப்போ டெய்லியும் சாப்பிட்டு முடிச்சதையும் பழம் சாப்பிடுவார், வாழைப்பழம் சாப்பிடுவார் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஹீ ஈட்ஸ் ஏ பனானா. தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ ஷீ ஈட்டுக்கு என்ன வரும், எஸ் வரும். V1 வெர்போட எஸ் சேர்க்கணும். ஹீ ஈட்ஸ் ஏ பனானா. இப்போ இந்த சென்டென்ஸோட கண்டினியூட்டி என்ன வரலாம்? ஹீ ஈட்ஸ் ஏ பனானா ரெகுலர்லி, ஹீ ஈட்ஸ் ஏ பனானா டெய்லி, இப்படிலாம் வரலாம். இப்போ தொடர்ந்து ஒரு செயலை நம்ம தொடர் பழக்கமாக வச்சுருந்தோன்னா அதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுங்கிற பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள், ஐ ஆம் ஈட்டிங் ஏ பனானா, ஐ ஆம் ஈட்டிங் ஏ பனானா. இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நான் இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஈட்டிங் ஏ பனானா, ஐ ஆம் ஈட்டிங் ஏ பனானா. அதாவது நம்ம ஒரு ரெகுலர் ஹேபிட்ஸு டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருந்தோம்னா ஐ ஈட் ஏ பனானா. அடுத்து ஒரு பர்சனை சொல்லையில் அவன் டெய்லியும் வாழைப்பழம் சாப்பிடுவான், அவர் டெய்லியும் வாழைப்பழம் சாப்பிடுவார் அப்படின்றத ஹீ ஈட்ஸ் ஏ பனானா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளோட ரெகுலர் ஹேபிட்ஸை சொல்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ சார் என்ன பண்ணிகிட்ருக்காரு, சார் வாழைப்பழம் சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் ஈட்டிங் ஏ பனானா, ஹீ இஸ் ஈட்டிங் ஏ பனானா. நான் வாழைப்பழம் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்றத ஐ ஆம் ஈட்டிங் ஏ பனானா. ஓகேங்களா? இதாங்க இந்த சிம்பிளான ஒரு லாஜிக் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தடுத்த வீடியோவில் இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட ஈஸியாக நாங்கள் டென்ஸை உங்களுக்கு புரிய வைக்கிறோம். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து அவசியம். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது எங்கள் சேனலில் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.